வரலாறு என்பது நேர்கோட்டில் இருப்பதில்லை. அது பல ஏற்ற இறக்கங்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது. காலத்தின் போக்கில் ஏற்படும் மாற்றங்களை அது உள்வாங்கிக் கொள்கிறது. ஆனால் சில திருப்பங்கள் வரலாற்றின் போக்கையே மாற்றிவிடுகிறது. இந்த காளைகள் மற்றும் வண்டியின் வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றங்களும் திருப்பங்களுக்குமான பதிவு இது. வணக்கம்ங்க. நாகரிகம் தோன்றிய காலத்தில் முதல்ல தோன்றிய தொழில் வேளாண்மைங்க. வேளாண்மை தோன்றிய காலகட்டத்திலேயே மனிதனுக்கும் கால்நடைக்கு உண்டான தொடர்பு ஆரம்பிச்சதுங்க. இந்த நீண்ட வரலாறுடைய மனிதனுக்கும் கால்நடைக்கும் ஏற்பட்ட தொடர்பை இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்களையும் திருப்பங்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோமுங்க. நம்ம வேளாண்மையிலேங்க நாட்டு மாடுகளோட தேவைகள் பல்வேறு விதமான பயன்பாட்டில் இருந்ததுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்று உற்பத்திக்காகவும் பாலுக்காகவும் கறவை மாடுகள் வளர்த்தப்பட்டோமுங்க. பால் உற்பத்தி அதிகப்படுத்தணுங்க காரணத்துக்காக நம்ம வெளியே இருந்த கலப்பின மாடுகள் அதிகமாக வாங்கினோமுங்க. நம்ம கூட இருந்த நாட்டு மாடுகள் வெளியே போயிடுச்சுங்க. கிணத்துலேருந்து நீர் இறைக்கிறதுக்காக கவலை மாடுகள் வச்சுருந்தோமுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்ம நிலத்தில் உழுவுறதுக்காகவும் நிலத்தை சமன்படுத்துறதுக்காகவும் உழவு மாடுகள் பயன்படுத்தப்பட்டு வந்தோமுங்க. நம்ம வேளாண்மையில் கிணற்றுலேருந்து நீர் இறைக்கிறதுக்காக ஆயில் இன்ஜின் வந்ததுங்க. ஆயில் இன்ஜினுக்கு அடுத்தபடியாக மின் இணைப்புகள் வாங்கப்பட்டதுங்க. மின் இணைப்புகள் வாங்கி மின் மோட்டார் மூலமாக நீர் இறைக்க பயன்படுத்துறதுனால நம்மளோட பயன்பாட்டில் இருந்த கவலை மாடுகள் அதோட தேவைகள் இல்லாத காரணத்தினால பராமரிக்காமல் நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. நம்ம வேளாண்மையில் உழவுக்காக நவீனமாக டிராக்டர்கள் வந்த காரணத்தினால நம்ம பயன்பாட்டில் இருந்த உழவு மாடுகளோட தேவைகள் குறைந்து அதை பராமரிக்காமல் நம்ம விட்டு அது வெளியே போயிடுச்சுங்க. அப்புறம் விளையிற பொருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் வீட்டில் இருக்கிற பொருளை சந்தைப்படுத்துறதுக்காகவும் வண்டி மாடுகள் பயன்படுத்தப்பட்டோங்க. இன்றைய காலகட்டத்திலைங்க சரக்கு வாகனங்களோட பயன்பாடு அதிகரித்தனாலைங்க இன்றைக்கி வீட்டு வாசப்படியில் சந்து பொந்தெல்லாம் பொருள் ஏற்றிட்டு போகக்கூடிய அளவுக்கு நவீனப்படுத்தப்பட்டதுனாலைங்க பண்டைய காலத்தில் இருந்த பார வண்டியும் அதுக்கு உண்டான மாட்டையும் பராமரிக்காத காரணத்தினால நம்மளை விட்டு அது மாடுகளும் வண்டிகளும் அழிஞ்சு போச்சுங்க. வெளியூர் பயணிகளுக்காக ரேக்லாக்கு ஆலைகள் பயன்படுத்தப்பட்டோங்க. அதில் பெட்டி வண்டிகள், ரேக்லா வண்டிகள் என பல்வேறு வகையான வண்டிகள் வைத்து வெளியூர் பயணிகள் மேற்கொண்டிருந்தோங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்திலேங்க ஒரு சராசரி குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மோட்டார் பைக்குகளும் கார்களும் வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நம்ம வாங்கி கொண்டும் இருக்கிறவங்க வாங்கி வச்சுருக்கிறோமுங்க. அதனால் பார்த்திங்கன்னா கால்நடைகள் உண்டான போக்குவரத்து குறைந்துங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அதிகப்படியான வாகனங்கள் பெருக்கத்தினால படிப்படியாக மாட்டு வண்டியோட தேவைகள் குறைந்துங்க. இன்றைய காலகட்டத்தில் அது இல்லாமையே போயிடுச்சுங்க. ஆனால் இது வரைக்கும்ங்க நம்ம கால்நடையோட வளர்ப்பும் நம்மோடு இருந்த பாட்டில் இருந்த மாற்றங்கள் என்னன்னு சொன்னோமுங்க. இப்போது மீண்டும் ஒரு திருப்பம் வந்திருக்குதுங்க. அந்த திருப்பம் என்னங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோமுங்க. நாங்கள்லாம் அப்பா காலத்துக்கு அப்புறம் விவசாயத்துக்கு வரும்போதுங்க நம்ம காலகட்டத்தில் நாட்டு மாடுகள் இல்லாமல் போச்சுங்க. எங்களோட குலதெய்வங்களும் பார்த்தா காங்கேயம் சைடுங்க. நாங்கள்லாம் காங்கேயம் சைடு போகும்போது பார்த்திங்கன்னா கிழுவம்பட்டிக்குள்ளே மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. அது அதிசயமாக பார்க்குற மாதிரி ஆகி போச்சுங்க. அதை பக்கம் போய் பார்க்கும்போது காளை மாடு எது கறவை மாடு எதுங்கிற வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அதோட தொடர்புகள் எங்களுக்கு ரொம்ப நாட்டு மாட்டோட சூழல் துண்டிக்கப்பட்டதுங்க. அன்றைய சூழ்நிலை அதுதானுங்க நிலைமை. இந்த சூழ்நிலைங்க 2017 ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குதுங்க. அப்புறம் எங்களை போல் இருக்க விவசாய குடும்ப இளைஞர்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு தோணுதுங்க. எங்களுக்குள்ளே ஏற்பட்ட விழிப்புணர்வு 2 வகையான விழிப்புணர்வு ஏற்பட்டதுங்க. ஒன்று ஆரோக்கியமான பால் வேணுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா
நம்ம பாரம்பரியமான கால்நடையை பாதுகாக்கணுங்க. அதுக்குண்டான விழிப்புணர்வாக இளைஞர் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டதுங்க. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறமுங்க நிறைய கன்றுகளும் கறவை மாடுகள் வாங்கி வளர்க்கப்பட்டதுங்க. அது நாளடைவில் வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரேக்லாக்காக பயன்படுத்தப்பட்டதுங்க. ரேக்லாக பயன்படுத்தப்படும் போது கிராம இளைஞர்களோட ஆர்வமும் அதிகரிக்கப்பட்டதுங்க. அப்போ ஒவ்வொரு கிராமத்திலோட இதோட அளவுகளும் எண்ணிக்கையிலும் அதிகரித்தே கொண்டு இருக்குதுங்க. வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் எச்சாயிட்டு தான் இருக்குதுங்க. இதுக்கு எதிர்கால இளைஞர் வந்து ஆதரவாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாய குடும்பமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. அதனால் இதோட பயன்பாடுகளும் தேவைகளும் அதிகரித்து வருதுங்க. அதாவது அதுக்குண்டான ரேக்லா சம்மந்தப்பட்ட வண்டிகளும் அதுக்கு உபகரணம் தயாரிக்கிறவங்களும் கால்நடை வளர்ப்பவரும் வாழ்வாதாரங்களும் மீட்டெடுக்கப்பட்டு வந்ததுங்க. இன்றைய சூழலில் எல்லாம் கேட்பீங்க, எதுக்காக வந்து காங்கேய காளைக்கும் ரேக்லா காளைக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு விவசாய குடும்பம்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 2 ஏக்கர் விவசாயிலேருந்து 20 ஏக்கர் விவசாயமாக இருக்கலாமுங்க. அவருக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இடம், பிடித்தமான இடம் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிற கட்டித்தரதானுங்க. நம்ம வெளியில் பல வேலையை போயிட்டு வருவோங்க. போயிட்டு வந்தாலுமே வந்து உடல் சோர்வே இருந்தாலுமே நம்ம வந்து கட்டித்தரையில் 2 கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டி தீவன மரத்து போட்டு அதை வகுத்தினப்புனா தானுங்க நம்மளுக்கு அது மன திருப்திங்க, ஒரு உடல் சோர்வு இல்லாமல் திருப்திகரமான விஷயம்ங்க. இன்றைக்கி சமூக சூழ்நிலையிலைங்க, குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாமுங்க, சமூக சூழ்நிலையாக இருக்கலாமுங்க, நம்மளுக்கு ஒரு மன சோர்வோ மன கஷ்டமோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க, கட்டாயமாக வருங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையிலைங்க யாராவதுகிட்ட மனசு விட்டு பேசலாமுங்கிற தோணும் போதுங்க நம்ம கட்டித்தரையில் இருக்கிற காலக்கண்ணை அப்படியே பிடிச்சி தடவி கொடுத்துங்க 2 தட்டு தட்டி நீவும் போது அதை நம்மளை திருப்பி 2 நக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலான விஷயமா இருக்குங்க. அந்த மன கஷ்டம் போன மாதிரியும் இருக்குங்க. ஒரு மன திருப்தியான விஷயங்களும் அந்த இடத்துல ஏற்படுத்துங்க. இந்த நாட்டு மாடு வளர்ப்பில் ஏற்பட்டுப்பட்ட திருப்பங்க ஒவ்வொரு விவசாயியோட வாழ்க்கையிலைங்க திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டில் விலையுயர்ந்த கார்கள் வாங்கி நிறுத்துகிறோமுங்க. என்னதான் விலையுயர்ந்த கார்கள் வாங்கி நிறுத்தப்பட்டாலுமே அது கொடுக்குற பெருமையை விட ஒரு ரேக்லா வண்டியை வாங்கி அதுக்குண்டான காளைகள் வாங்கி கட்டப்பட்டோம்னா அது கொடுக்குற பெருமையும் கௌரவமே நம்ம சிறப்பாக கருதுகிறோமுங்க.